தன்னுடைய குல பெயர்களை மறந்த தமிழர்கள். இது ஒரு ஜாதியை பத்தின பதிவு தான். ஜாதியை பத்தி பேசுறதுனால ஜாதி ரீதியா போகணும்னு எனக்கு மோட்டிவ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் அவங்களுடைய ஜாதியை போடாம வேற ஜாதியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதியில கம்யூனிட்டி சர்டிபிகேட் மென்ஷன் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தெய்வங்கள் மற்றும் அரசர்களுக்கு அந்த காலத்துல நகை எடுத்துட்டு போறவங்க. அதாவது இப்ப கூட இன்ன வரைக்கும் நம்ம வழக்குல இருக்கு, நகை எடுத்துட்டு போற பெட்டி வந்து பண்டார பெட்டின்னு சொல்லுவோம். அதை எடுத்துட்டு போறவங்க பண்டாரர்கள். அவங்க வேற வெளிச்சாதிகளோட அவங்க பெயர்களை மென்ஷன் பண்ணி கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா ஆடு மாடு மேய்ச்சு அவங்களுடைய குலத்தொழிலை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகமே வெளிச்சாதிகளோட பெயர்களை தங்களுடைய பெயர்களா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்குறது அவங்களுடைய இடஒதுக்கீடுக்கு பாதிப்பாதான் விளையும். இது ஜாதி ரீதியான பதிவு கிடையாது, தமிழர்களுடைய உரிமைக்கான பதிவு. இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.